வாங்க மாப்ள. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூ மாமா. சகல ஹாப்பி வெட்டிங் டே. தேங்க்யூ. ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. ஹாப்பி ஆனிவர்சரி மாமா. தேங்க்யூ ஸ்வாதி. ரேவதி, நீ செய்யறது எதுவுமே சரியில்லை. நான் என்னமா செஞ்சேன்? என்ன எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? இப்ப இந்த கல்யாண நாள் கொண்டாட்டம் தேவையா? நாங்க கல்யாண நாள் கொண்டாடுறதுல உங்களுக்கு என்னமா பிரச்சனை? எங்களோட முதல் கல்யாண நாள், அத சிறப்பா கொண்டாடணும்னு நினைக்கிறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? சேர்ந்து வாழ போறவங்களா இருந்தா கல்யாண நாள கொண்டாடலாம். நீங்க 2 பேரும் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல பிரிய போறீங்களே, அதுக்கு எதுக்கு கல்யாண நாள் கொண்டாட்டம்லாம்? நாங்க பிரிய போறோம் நீங்களா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க ஒத்துமையா சந்தோஷமா தான் இருக்கோம். நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை ரேவதி. அன்னைக்கு பஞ்சாயத்துல காசு வெட்டி போட்டப்போ நீ சம்மதப்பட்டு அமைதியா தானே இருந்த. கோர்ட்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணப்பவும் சம்மதிச்சு சைன் பண்ணிருக்க. இப்ப அதையெல்லாம் மறந்துட்டு எப்பவும் ஒன்னா சேர்ந்து இருந்தா கோர்ட் எப்படி விவாகரத்து கொடுக்கும்? மா, விவாகரத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணது நீங்க. டிவோர்ஸ் பேப்பர்ல நான் விருப்பப்பட்டு சைன் போடல. எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு இப்ப ஏன் மேல கோவப்பட்டா எப்படி? இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. நீங்க கொஞ்சம் மனச மாத்திக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். வர வர நீ ரொம்ப எதிர்த்து பேசுற. அம்மாங்கிற மரியாதை கொஞ்சம் கூட உன் மனசுல இல்ல. இல்லம்மா, நான் உங்க மேல எப்பவும் மரியாதை வச்சிருக்கேன். இந்த விஷயத்துல நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அதனாலதான் என்னோட எதிர்ப்பை காட்ட வேண்டியதா இருக்கு. அக்கா, உன்னையும் ரேவதியும் மோத விட்டு எப்படி வேடிக்கை பாக்குறா பாரு. இவ இங்க இருக்கிற வரைக்கும் இவ இப்படிதான் உன்னை எதிர்த்து பேசுவா. உன் பேச்சுக்கெல்லாம் கட்டுப்படவே மாட்டா. இன்னும் கொஞ்ச நாள் இவ இங்க இருந்தா நம்ம குடும்பத்தையே துண்டு துண்டா வெட்டி போட்டுருவான். ஆமா, இவ ரொம்ப நல்லவ. குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவ. பேச வந்துட்டா பாரு, பயமுடு. அவங்க வேலையா தானப்பா? என்னைக்காச்சும் நம்ம யாருக்காவது சப்போர்ட் பண்ணி பேசிருக்காங்களா? அம்மா கிட்ட போட்டு கொடுத்து பிரச்சனை பண்றதுதானே வழக்கமா வச்சிருக்காங்க. மா, இந்த விஷயத்த பத்தி பேசி பேசி எனக்கு அழுத்து போச்சு. பஞ்சாயத்தாலையும் கோர்ட்டாலையும் இல்ல உங்களாலையும் எங்களை எப்பவும் பிரிக்க முடியாது. கார்த்தி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேனே. வெளியே போறியா? நான் தான் உன்னை எங்கேயும் வெளியே போக வேண்டாம்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன? இல்ல, சின்ன வேலை தான், நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். எந்த வேலையா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். நீ இன்னைக்கு எங்கேயும் வெளியே போக வேண்டாம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் போனா என்ன ஆயிடுவேன்? ஏன் இந்த விஷயத்துல இவ்ளோ பிடிவாதமா இருக்க? நீ ஏன் வெளியே போறதுல இவ்வளவு பிடிவாதமா இருக்க? நான் தான் சொல்றேன்ல, கேளு. நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்க வீட்லயே இரு. ஏமா, மாப்பிள்ள இவ்வளவு தூரம் சொல்றாரு. மாப்பிள்ள சொல்றாருன்னா அதுல ஏதோ காரணம் இருக்குமா? இன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்லயே இருறேன், நீ எங்கேயும் போக வேண்டாம். சகல சொல்றத கேளுமா. ஓ, நல்லதுக்கு தானே சொல்றாரு இவரு. சரி, நான் எங்கேயும் போகல, எங்கே இருக்கேன். போதுமா? வாமா போலாம். சகல வரப்பா. அக்கா, வா ரேவதி. அக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் வெளியே போகணும்னு சொன்னேன்ல. ஆமா, உன் வீட்டுக்கார கூட போக வேண்டாம்னு சொன்னாரே. நான் வெளியில போகணும்னு நினைச்சது எங்கன்னு தெரியுமா? எங்க? பைக் ஷோரூம்க்கு தான். நாம பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு போன் கால் வந்துச்சுல்ல. ஆமா, ஷோரூம்ல இருந்து போன் பண்ணி பைக் ரெடியா இருக்கிறதா சொன்னாங்க. நீங்க வந்து ஒரு தடவை பாத்துட்டா டெலிவரி கொடுத்துடலான்னு சொன்னாங்க. ஓ, அதுக்காக தான் வெளில போகணும்னு நினைச்சியா? ஆமாக்கா, கல்யாண நாள்ல சர்ப்ரைஸா அவருக்கு ஒரு பைக் பிரசன்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஒரு அரை மணி நேரம் போயிட்டு வந்துட்டா பைக்கை டெலிவரி கொடுத்துருவாங்க. ஆனா கார்த்தி என்னடானா இன்னைக்கு முழுக்க வெளியே போக கூடாதுன்னு சொல்றாரு. அவர் அப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆளே இல்ல. ஆனா உன்னை பிடிவாதமா போக கூடாதுன்னு சொல்றாருன்னா அதுல ஏதோ காரணம் இருக்கும். எந்த காரணமா இருக்கட்டும், ஒரு அரை மணி நேரத்துல போயிட்டு வர்றதுல ஒண்ணும் ஆயிடாது.
சரிடி, ஆனா அவரை மீறி நீ எப்படி போவ? அவருக்கு தெரிஞ்சா கோவப்படுவாருல்ல. அது அவருக்கு தெரிஞ்சாதானே. தெரியாம போயிட்டு வந்துட்டா என்ன? என்னடி சொல்ற? தெரியாம எப்படி போவ? அக்கா, நீ மனசு வச்சா நான் போயிட்டு வந்துருவேன்க்கா. இதுல நான் என்னடி பண்ண முடியும்? நான் என்னோட ரூமுக்கு போய் தூங்குற மாதிரி செட்டப் பண்ணிட்டு நான் ஷோரூம் போயிட்டு வந்துறேன். அது வரைக்கும் நீ தான் கொஞ்சம் சமாளிக்கணும். ஏய், என்னடி சொல்ற? நான் சமாளிக்கிறதா? ஐயோ, உன் வீட்டுக்காரர் அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நீ வெளியில போறது சரியில்லடி. இது அவருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப கோவப்படுவாரு. ஹோட்டல் திருப்ப விழா அன்னைக்கு நீ வெளியில போனதுக்கே அவர் ரொம்ப கோவப்பட்டாரு. நீ இப்ப எதுக்கு ஷோரூம் போற? நேரா அவங்களே டெலிவரி கொடுத்துட சொல்ல வேண்டியதானே? இல்லக்கா, பைக்ல நான் சில விஷயங்களை செய்ய சொல்லியிருந்தேன். அதெல்லாம் கரெக்டா செஞ்சிருக்காங்களான்னு நான் போய் பார்த்தா தானே தெரியும். அதுக்குதான் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்காங்க. ப்ளீஸ்க்கா, எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுக்கா. 1/2 மணி நேரத்துல யாருக்கும் தெரியாம போயிட்டு வந்துடுறேன். அக்கா அக்கா, யோசிக்காதக்கா. பைக் ஆர்டர் பண்ணப்போ நீயும் தானே வந்த. அப்பெல்லாம் கூட இருந்துட்டு இப்படி கழட்டி விட்டா எப்படிக்கா? கல்யாண நாள் அதுமா அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம்னு நினைச்சேன். உன் தங்கச்சிக்காக இதை செய்ய மாட்டியாக்கா? ஏய், சென்டிமெண்டா பேசி மடக்கலான்னு பாக்குறியா? ஆ, அப்படிதான் வச்சுக்கோயேன். இந்த விஷயத்துல நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். சரிடி, நீ போனதுக்கு அப்புறம் யாராவது உன்னை பார்க்க ரூமுக்கு வந்தா நான் என்ன பண்றது? நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கா. நான் டக்குன்னு போயிட்டு வந்துடுறேன்க்கா. சரிடி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. அப்ப நான் கிளம்புறேன். ஏய், போயிட்டு சீக்கிரமா வந்துரு. ரொம்ப நேரம்லாம் சமாளிக்க முடியாது. சரிக்கா, சீக்கிரமா வந்துடுறேன். சரி.